ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் சைத்தன்யம் சாஸ்வதம் சாந்தம் யோமாதீதம் நிரஞ்சனம் நாதபிந்து கலாதீதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துரையின் எல்லா பிழையும் நினையாப்பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் ஒருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே நம. பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. ஓம் திருச்சிற்றம்பலம். இப்போ நான் பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, அங்கிள் சொன்ன மாதிரி கழுமரம் எரிந்தது அப்படின்னு சொல்லி. கழுமரம் எரிந்தது அப்படிங்கிறது ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுதான் டாப்பிக்காக இருக்குது. நான் பட்டினத்தாரை பற்றியோ பத்திரகிரியார் பற்றியோ ரெண்டு சித்தர்கள் பற்றி, நான் 15 சித்தர்களில் 2 பேரும் ஒருத்தர், பட்டினத்தார் அண்ட் பத்திரகிரியார். 2 பேர்த்தையும் இணைத்த ஒரு பகுதி, ஒரு நிகழ்வு அப்படின்னா அது கழுமரம் எரிந்தது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ அங்கிள் சொன்ன மாதிரி எல்லா டாபிக் அவர் சொன்ன கிளிம்ஸ்லேயே எல்லாத்துக்குமே, அதாவது நிறைய கிளாஸஸில் நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த மாதிரி பட்டினத்தாரை பற்றியும் பத்திரகிரியார் பற்றியும். ஸோ அதனால் நான் இந்த டாப்பிக்கில் இப்போ முன்னாடி அக்காலாம் பேசினேன், ஆன்ட்டிலாம் பேசின மாதிரி நான் ஃபுல்லாக நானே பேச போகிறதில்ல. கொஞ்சம் உங்கள் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் நானே பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் நான் கொஞ்சம் உங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறேன். என்னென்னா, இப்போது 2 குருமார்களையும் சேர்த்தாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்வுங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நான் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுதான் அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பட்டினத்தாரை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். ப்ளஸ் பத்திரகிரியாரோட வாழ்வு, அவங்க எப்படி துறவரம் பூண்டாங்க, அதே மாதிரி பட்டினத்தார் எப்படி துறவரம் பூண்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக ஒரு சின்ன அவங்கள பற்றியான சின்ன கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். பட்டினத்தார் ஒரு மாபெரும் செல்வந்தர். அதாவது சாதாரணமாக, அவங்க அப்பா பார்த்திங்கன்னா, அவர் பட்டினத்தாரோட அப்பா பேர் சிவனேசர், அம்மா பேர் ஞானக்கலை ஆட்சி. இவங்க பார்த்திங்கன்னா வணிக தொழில் செஞ்சு நிறைய செல்வம் சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ பட்டினத்தாருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய செல்வந்தர். எவ்வளோ பெரிய செல்வந்தர்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அவங்களோட வாசல் கதவே வெள்ளியால் ஆனது. அதில் இருக்கிற முத்துக்கு, அதில் இருக்கிற ஸ்க்ரீன் இருக்கும் இல்லைங்களா, இப்போ நம்ம வச்சுருக்க வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீனே முத்துக்கள் வைடூரியங்களால் தொங்க விட்டது. அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு செல்வந்தர், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு செல்வந்தர் அப்பா ஒரு தடவை, இது ஒரு சின்ன இது பாஸ் பண்ணிக்கிறேன், இன்னொன்று வரும்போது நான் சொல்கிறேன். இவங்களுக்கு சிவனேசன் ஞானக்கலை அம்மையாருக்கு பத்திரகிரியார் இன்னொரு குழந்தையும் பிறந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சகோதரி பட்டினத்தாரோட சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவங்க நல்லா செல்வந்தராகவே வளர்த்திட்டு வந்தாங்க, எந்த குறையும் இல்லை. ரொம்ப அவங்களோட குழந்தை பருவம் ஃபுல்லாகவே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப செழிப்பாகவும் இருந்தது. அவங்களுக்கு திருமண வயது வந்தோடனே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்களோட மனைவி பேர் பட்டினத்தாரோட மனைவி பேர் சிவகலை. அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. பட்டினத்தாரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுவேதாரண்யர்ங்கிறது அவங்க இருந்த ஊர் காவேரி பூம்பட்டினம். அங்கே தான் பட்டினத்தார் பிறந்தார். அவரோட பெருமாள் பேர் பார்த்திங்கன்னா சுவேதாரண்ய பெருமாள். அதனால் அவரோட பேர் சுவேதாரண்யன் வச்சுருந்தாங்க இயற்பெயர். ஆனால் கூப்பிட்றது திருவெண்காடர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. அவரோட மனைவி பேர் சிவகலை. இவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க எவ்வளோ செல்வம் இருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை செல்வம் இல்லை. ரொம்ப நாள் இது ஒரு பெரிய ஒரு வழியாக இருந்தது அம்மையாருக்கு. அதில் நான் ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, போதும், என்ன வச்சு எவ்வளோ கொட்டி கொடுத்தாலுமே மிச்சம் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு செல்வம் இருக்குது, இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு பேசிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரி நாளைக்கு திருவிடை மருதூரில் எம்பெருமான்கிட்டயே போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு படுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டு, இதில் அந்தனர் குடும்பம் ஒருத்தர் இருக்காங்க. அவர் பேர் சிவனேசர். அவங்களோட மனைவி பேர் சிவசர்மன். அவங்க மனைவி பேர் சுசீலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிவனடியார்களுக்கு அமுது கொடுக்கறதே வழக்கமாக வச்சுருக்காங்க.
ஸோ அவங்களோட பணியே வந்து ஃபுல்லாகவே சிவனடியார்களுக்கு வந்து அமுது கொடுக்கறது தான். அதுக்கு வந்து பொருள் வந்து வீட்டில் இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி சிவனடியாருக்கு அமுது கொடுக்கணும். அதுதான் அவங்களோட வந்து அவங்க தலையாய கடமையாக வச்சுருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த அந்தனர் குடும்பத்தை. இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த தானம் இது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ண அந்த தொண்டு செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து பணம் செல்வம் வந்து பற்றாக்குறை ஆகிடுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கு அந்த அன்றைக்கி நைட்டு வந்து அம்மையார் வந்து வீட்டில் சொல்கிறாங்க, சுசீலை அம்மையார் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்தனர்கிட்ட, இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட சுத்தமாக எதுவுமே இல்லை, வீட்டில் அரிசி பருப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அவங்க கழுத்தில் இருக்க மாங்கல்யத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் இதையை வச்சு நம்ம மாற்றிட்டு வாங்க, செல்வம் வச்சு நம்ம அரிசி இதெல்லாம் வாங்கி நம்ம தொண்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நான் இருக்கும்போதே நீ வந்து இப்படி இதை எடுத்துட்டியே, கழுத்துலேருந்து எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வருத்தப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. நாளைக்கு சிவனடியார்கள் வந்து வீட்டு வாசலில் நிற்கும் போது நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து உணவு செய்கிறதுக்கு வந்து வீட்டில் ஒன்றும் இல்லை. அதை நினச்சி நீங்கள் 2 நாளாக வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இது நீங்கள் கட்டினதா, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு 2 நாள் 3 நாள் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அந்த அன்றைக்கி நைட் 2 பேரும் வந்து பேசிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரொம்ப அழுதுட்டு படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது நைட்டு வந்து கனவுல வந்து எம்பெருமான் வந்து ஒரு அசரீரியை கொடுக்குறாங்க. என்னென்னா இந்த மாதிரி காவிரி பூம்பட்டினத்தில் வந்து நாளைக்கு காலையில் வந்து திருவிடைமருதூர் கோயிலுக்கு வாங்க, அங்கே வந்து மருத மரம் இருக்குது. அந்த மருத மரத்துக்கு அடியில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கிற பட்டினத்தார் அப்படின்னு ஒருத்தர், திருவெண்காடர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இப்போ நான் திருவெண்காடர்னே சொல்கிறேன், திருவெண்காடர் இருப்பார். அவர்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து எடைக்கு எடை வந்து செல்வம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு அசரீரி கேட்குது. 2 பேரும் நைட்டே எழுந்திருக்கிறாங்க. உனக்கு கனவு வந்துச்சு, எனக்கும் கனவு வந்தது, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கே காலையில் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு அப்புறம் அவங்க இவங்களும் அதே மாதிரி அவங்க பட்டினத்தாரோட கனவுல வந்து என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அந்தனர் வருவார், அவருக்கு வந்து ஒரு குழந்தை கொண்டு வருவார், அதுக்கு வந்து நீங்கள் எடை கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு 2 பேருக்கு கனவுலேயே சொல்லிட்டேன். அடுத்த நாள் வந்து பட்டினத்தார் ரொம்ப தயாராக இருக்கார், காலையில் வருவாங்கன்னு. அதே மாதிரி இவங்களும் போகிறாங்க. மரத்துக்கு அடியில் வந்து ஒரு குழந்தை ரொம்ப அழகாக வந்து படுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தைய அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் பட்டினத்தார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்தோடனே அவங்க வந்து எடைக்கு எடை துலாபாரம் வச்சு எடைக்கு எடை வந்து நம்மளுக்கு பொன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்ருக்காங்க. வைக்க வந்து எவ்வளோ பொன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த குழந்தைக்கு வந்து இவ்வளோ பொன் வந்து ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி பொன் ஏறிக்கிட்டே இருக்குது. பட் குழந்தையோட இது வந்து பேலன்ஸே ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் சுற்றி இருக்கிற ஏன்னா உறவு செல்வ செழிப்பு எல்லாமே நிறைஞ்சது பட்டினத்தார். அவங்க உறவுக்காரங்க எல்லாரும் சுற்றி இருக்காங்க, உற்றார் உணர் எல்லாரும் வந்துட்டு இந்த குழந்தைய நீ இவ்வளோ கொடுத்து வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, எம்பெருமான் சொல்லிட்டாரு, இது என்னையே எல்லாம் என்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் கொட்டினாலும் சரி, என்னையே கொடுத்தாலும் சரி, நான் அந்த குழந்தைய வந்து நான் வந்து எடைக்கு எடை கொடுத்து நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடு அந்தனர் என்ன சொல்கிறாரு, இறைவா நான் கேட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு வந்து பொருள் இல்லை, தொண்டு செய்கிறதுக்கு பொருள்னு கேட்டேன், அதுக்கு நீ இப்படி கூச்சிக்கிட்டே இருக்கிறியே, இதுக்கு மேலே போனால் எனக்கே அகங்காரம் வந்துடும் போல இருக்குது, போதும்பா என்னை ரொம்ப சோதிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தனர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. உடனே வந்து எம்பெருமான் வந்து அடுத்தது ஒரு பொண்ணு வைக்கிறாங்க, பேலன்ஸ் ஆகிடுது. குழந்தைய அவங்க எடுத்துக்கிறாங்க, பொண்ணை வந்து இவங்க எடுத்துகிட்டு தொண்டு செய்கிறதுக்கு இவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்தது வந்து இந்த குழந்தைக்கு பேர் வந்து திரு மருதவாணர்னு வைக்கிறாங்க. மருதவாணர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மருத மரத்துக்கு அடியில் இருந்து கிடைச்சதுனால குழந்தையோட பேர் வச்சு நல்லா அதே மாதிரி எவ்வளோ நான் சொன்னது அந்த செல்வம் வந்து நிறைய இருக்கிறனால ரொம்ப செல்வந்தர் எப்படி வளர்த்துவாங்களோ அந்த மாதிரி குழந்தைய அவ்வளோ நல்லா வளர்த்துறாங்க. எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு வணிக தொழில் வந்து அவர் இப்போ நான் சொல்கிறேன், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கதவே வந்து வீட்டில் வெள்ளியில் ஆனதுன்னு. அப்போது ஒரு தடவை வந்து அவங்க நாட்டோட ராஜா வந்து நகர்வலம் வரும்போது பார்க்குறாரு, என்ன அரண்மனையில் கூட இப்படி இல்லை, நீ இவன் என்ன யார் இது அப்படின்னு கேட்கும்போது, பட்டினத்தார் நல்லா வணிகம் பண்ணி நிறையா சம்பாதிச்சு இப்படி பண்ணியிருக்காரு. இதை அவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அது அரண்மனையில் இல்லாத வசதி கூட இவன் வச்சுருக்கான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிக்கு வந்து உத்தரவிடுறாங்க, நீ வந்து இந்த கதவை மாற்று, வெள்ளி கதவை நீ வச்சுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அடுத்த காவலாளி வந்து போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜா வந்து உங்களோட வெள்ளிக்கதவை எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உடனே என்ன பண்ணார், ஓகே வெள்ளிக்கதவை எடுக்குமா, ராஜா சொல்லிட்டாரா, சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அடுத்த நாளே என்ன பண்ணார், வெள்ளிக்கதவை எடுத்துட்டு தங்க கதவு போட்டார். சரிங்களா. அடுத்தது வரும்போது பார்த்துட்டு ராஜாவுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு, கடுப்பாயிடுச்சு. என்ன நான் என்ன சொன்னேன், இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி, நான் வெள்ளிக்கதவை அகற்ற சொன்னேன், நீ ஏன் தங்க கதவு போட்டு வச்சுருக்க,
ராஜா ரொம்ப பணிவாக போய், ராஜா நீங்கள் சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் வெள்ளிக்கதவு போடக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க, தங்க கதவு போடக்கூடாதுன்னு சொல்லலை, அதனால் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன நான் அவனு சொல்லிட்டு நானே எதுக்காக சொல்கிறேன்னு தெரியாது அவனுக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கோவத்தில் ராஜா வந்து அந்த முத்து மணி மாலை ஸ்க்ரீன் சொன்ன இல்லைங்களா, அதெல்லாம் வந்து காவலாளிகிட்ட சொல்லி உத்தரவிட்டுறாரு, எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்னு. நைட்டாக எடுத்து எரிச்சிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா அந்த முத்து மாலை அதை தான் போச்சே தவிர புதுசாக போட்டது எல்லாமே வைடூரியத்தில் போட்டு வச்சுட்டாரு. அது பார்த்த உடனே இன்னும் ராஜாவுக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரிஞ்சுது, ஓகே நிஜமாலுமே இவங்கிட்ட வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இதான சொன்னீங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆனால் ரொம்ப அடக்கமாகவும் பேசுகிறாரு. அதே சமயம் ஒன்றும் பேச முடியல ராஜானால. அதுக்கப்புறம் அவர் வந்து சரண்டர் ஆகிடுச்சு. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆன உறவு வந்து ராஜாவுக்கும் பட்டினத்தாருக்கும் ரொம்ப சுமூகமாக இருக்குது. அந்த ஏற்ற இறக்கமெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா போகுது. இப்படி இருக்க குழந்தையும் வளர்கிறாங்க. ஒரு அந்த இளம் பருவம் வருது, இளமை பருவம் வருது. அது வரும்போது எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா, பசங்க வளர்ந்தாலே எல்லாரும் வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரும் வந்து நான் போய் வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வணிகமா, நீ ஏன் இவ்வளோ செல்வம் இருக்குது, நீ ஏன் போய் வணிகம் பண்ணி தான் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் நான் போகணும், நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்புறம் நான் இதை பண்ணேலாம் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை என்னால் உன்னை பிரியவே முடியாதுன்னு ரொம்ப பாசமாக அதை வளர்த்திட்டு இருப்பார் அந்த குழந்தைய. அதனால் வந்து என்னால் உன்னை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனித பிறவின்னு எடுத்துட்டாலே பிரிவுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், அதனால் நீங்கள் ஏற்றுக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடந்து போய் நான் வணிகம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அவர் சொல்லும் போதே வந்து இந்த பெர்மிஷன் கேட்டு வாங்குற ஜங்ஷனில் வந்து நல்ல கான்வர்சேஷன் இருக்குது. ஏதாவது எப்படின்னா, இவர் இந்த மாதிரி கேட்குறாரு, இவர் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லாத செல்வமா, நீ போய் தான் பார்த்துட்டு வரணுமா, சரி ஓகே உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது, சரி நீங்கள் எதிர்பார்க்காதது ஊரார் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு பொருளை நான் கொண்டு வந்தேன்னா, வணிகம் பண்ணி கொண்டு வந்தேன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. கண்டிப்பாக நீ கொண்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் பார்க்குறேன், நான் பார்க்காதது எதுவுமே இல்லை செல்வம், நீ கொண்டு வரேன்னு சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அதே மாதிரி அவரும் வந்து வணிகத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு பையனும். ஸோ கிளம்புறாங்க, கடல் கடந்து போய் வணிகம் செய்யறதுக்கு கிளம்பிட்டாரு. அதே மாதிரி கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு அந்த வருத்தம் வந்து இவருனால ரொம்ப தாங்கவே, அந்த பிரிவு வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப மிஸ் பண்ணுறாரு பையனை. அந்த அந்த குறிப்பிட்ட பீரியடில் வந்து அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரியாக இதுக்கு போகல, கடைக்கு போக முடியல, அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கார். அப்படியே ஒரு நாள் வந்து அவங்க சகோதரி வீட்டுக்கு போகிறாரு, அக்கா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனோட பிரிவு வந்து என்னால் தாங்க முடியல, எப்படா வருவான்னு இருக்குது அப்படின்னு. பணம் கொடுத்து வாங்கின பையனுக்கே நீ இவ்வளோ பாசமாக இருக்கிறிய, உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அக்கா ரொம்ப சடைஞ்சிக்கிட்டு, சரி உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அப்பா செஞ்சு வச்சுருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு டக்குன்னு போட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்றாரு. சரிக்கா நான் கிளம்புறேன், நானே குழப்பமாக தான் வந்தேன், உங்ககிட்ட பேசினா இன்னும் குழம்புது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. அப்புறம் அது முடிஞ்சிருது. அடுத்தது வந்து அந்த டைம் வந்துடுது, அதாவது அவங்க ரிட்டர்ன் வர டைம், வணிகம் முடிஞ்சு வர டைம் வந்துடுது. கூடயே நண்பர்கள் எல்லாருமே போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து இளைஞர்கள்லாம் போயிருக்காங்க. திரும்பி வந்தோடனே அடுத்த நாள் வெயிட் பண்ணுறாரு. ஒரு வெளிநாட்டு ஒருத்தர் வணிகர் மூலமாக செய்தி வருது, நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி புயல் அதெல்லாம் திடீர்னு வந்துடுது. அதெல்லாம் தாண்டி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ரெடியாக இருக்காரு பையனை ரிசீவ் பண்ணலான்ட்டு. பார்த்தா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பசங்க, அதாவது கூட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம், எங்கே மருதவாங்க காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. வருவாங்க, ஆனால் அவங்க பையனுக்கு கொஞ்சம் பித்தன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடும், புரியல எனக்கு, நிறைய இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீங்களாம் பொறாமையில் பேசுகிறீங்க அப்படிம்பார். இல்லை நிஜமாலுமே அவன் பேச்சு, அவன் நடவடிக்கை, அவன் கொண்டு வந்ததை முதல்ல போய் பாருங்களேன், என்ன கொண்டு வந்திருக்கான்னு, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு. அப்படியா, சரி நான் பார்க்குறேன், நீங்கள் கிளம்புங்க. அவங்க கிளம்புவாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணும்போதே வந்து அவர் வணிகம் பண்ணிட்டு வந்தார் இல்லைங்களா பையன், அந்த அந்த கூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ மூட்டையாக எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து, என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க இந்த பசங்களாம், சரி அதை கொண்டு வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க, உத்தரவிடுறாங்க. உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து வரட்டி இருக்குது, அதில் வரட்டியும் தகுடும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பாரு. எல்லா மூட்டையிலும் இதுதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எல்லாத்துலேயும் இதுதான் இருக்கா, இதுதான் வந்து என்கிட்ட சவால் எடுத்துகிட்டு போனானா அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கோவம் வருது. என்ன இப்படி பண்ணிட்டா, எனக்கு நான் நீ எல்லா சொந்தக்கார வீட்டில் நான் இப்போ என்னன்னு சொல்லுவேன், பையனை நான் பயங்கரமாக வளர்த்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன்,
இப்படி வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி பித்தன் ஆயிட்டான் போல அப்படின்னு ஒரு கோபமாக இருக்காரு. பின்னாடியே வந்து மருதவாணர் வராரு. வணக்கம் தந்தை அப்படின்னு. அவருக்கு ஒன்று அவர் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு மேலே என்ன இருக்குது, பின்னாடியே கோபமும் இருக்குது. இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு இதை போய் நான் எப்படி வெளியில் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. சரி வந்துட்டாங்க. வந்துட்டு நல்லா இருக்கியா, இப்படி பயணமெல்லாம் நல்லா இருந்ததா எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீ என்ன கொண்டு வந்திருக்க எல்லாம் சொன்னாங்க, நான் கூட சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டேன், நிஜமாலுமே சித்தா ஏதாவது கலங்கிருச்சா அப்படின்னு. இல்லையே அப்படிமா. இல்லை நீங்கள் என்ன ஆனந்தமாக வரவேற்பீங்கன்னு பார்த்தா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னை பார்த்ததும் சந்தோஷப்பட்டேன், என் தந்தைக்கு ஏன் நான் கொண்டு வந்த செல்வத்தை பார்த்தோன்னே ஏன் இவ்வளோ மனசு வாடுது அப்படின்னு கேட்பாரு. நீயே என்னோட செல்வம் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நீ இப்படி வந்திருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக வந்து சொல்லிடுவார். உடனே அவரும் கோபமாக சரி நான் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. எங்கள் அம்மா வந்து நான் என்ன குழந்தைலாம் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் தான் இப்படி பார்க்குறீங்க, அதனால நான் அம்மாட்ட போகிறேன்னு போயிடுவார். அந்த போன இதில் கோவத்தில் வந்து அந்த ஒரு வரட்டி எடுத்து தூக்கி வீசுவார். கோவத்தில் வீசும்போது உள்ளிருந்து வந்து நவரத்தினங்கள் நிறைய வரும். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம இப்படி போய் பேசிட்டோமே, ரொம்ப அகங்காரத்தோட பையன்கிட்ட பேசிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாரு பையனை பார்க்கறதுக்கு. மருதவானான்னு கூப்பிட்டே போகிறாரு. அதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னென்னா மருதவாணர் வந்து அம்மாவை பார்க்க போகிறாரு. அம்மா கிட்ட ஒரு பெரிய பெட்டி கொடுத்து அம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னப்பா இது அப்படின்னா, அப்பாட்ட கொடுத்துருங்க அப்படிமா. என்ன இது, நீயே கடைக்கு போனீங்க கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா, இது வந்து அகத்துக்கு உட்பட்டது, ஸோ நான் வந்து அகத்தில் தான் அதை கொடுக்கணும், நீங்கள் வந்து அது நீங்கள் உங்கள் கையால் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. நீ என்னமோ பேசுகிற, ஆனால் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, சரி பரவாயில்ல நான் எடுத்து வச்சுட்டு இன்னும் நான் பத்திரமா இங்கேயே இருக்கேன், நீங்கள் போய் அதை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். சரின்னு அவங்க அம்மாவை வச்சுட்டு பையன் வந்திருக்கான்னு எல்லாம் சமைக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் வந்து பட்டினத்தாரை வந்து தேடுறாரு, பையன் எங்கே அப்படின்னு. அவங்க தான் இருந்தாலும் அம்மாவும் தேடுறாங்க. சரி இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொடுக்க சொன்னான் அப்படின்னு. சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஒரு பாக்ஸு, அதில் வந்து ஒரு பட்டு துணியில் ஒரு பேப்பர் மாதிரி சுற்றி வச்சுருக்கோம். அதில் என்ன வாசனை இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுங்களா? அதே தான், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமே அதை பார்த்ததும் வந்து பட்டினத்தாருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பேசுறதுனே தெரியல. அதுதான் அந்த ஒரு வரி தான் வந்து அவரோட வாழ்க்கையவே மாற்றினது. அதோட விளக்கம் தெரியும் எல்லாத்துக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னா என்னென்னா, ஊசியில் வந்து ஒரு காது இருக்கும், சின்ன ஓட்டை இருக்கும், அதை வச்சு நம்ம எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தைப்போம். அந்த ஊசி காதே இல்லாத ஒரு ஊசி வந்து இருந்தால் எப்படி இருக்கும்? அது எதுக்காவது யூஸ் ஆகுங்களா? எதுக்குமே யூஸ் ஆகாது, அது சுத்தமாக வேஸ்ட்டு. ஸோ அந்த சுத்தமாக வேஸ்ட்டான ஒரு பொருள் கூட கடைசியில் நீ போகும்போது உன் கூட வராது. உன்னை வந்து மண்ணில் போட்டு பதைக்கும் போதோ இல்லை எரிக்கும் போதோ அதை கூட வைக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து அவருக்கு புரிய வச்சுட்டாரு மருதவாணர். அது அதாவது அதை பார்த்ததும் வந்து அவரால் தாங்கவே முடியல. அவர் திருப்பி அந்த வரி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதில். இப்படி ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அந்த ஜங்ஷனில் தான் வந்து உணர்ந்தாரு. என்னன்னா, வந்தது எம்பெருமான் தான், எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு குறைய தீர்க்கிறதுக்கு அவர் தான் வந்து என் குழந்தையாவே பிறந்திருக்காரு. அந்த குழந்தை மூலமாக எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குதுன்னா அதுதான். ஏன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே பெருசில்லை, நான் செல்வம் தான் நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ செல்வத்தை வச்சுருக்கேன், இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் அப்படியே அழுகிறாரு. மகனை தேடுறாரு, மகன் இல்லை. அப்போ தான் தெரியுது அது வந்து எம்பெருமானோட உருவம், எம்பெருமானே வந்து எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அந்த செகண்ட் வந்து எல்லாத்தையும் தூக்கி வீசினாரு. ஒரே ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு நின்னாரு. அதை பார்த்ததும் அவங்க மனைவியும் அம்மாவும் கதறாங்க. எவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர், சுற்றி இருக்கிற உற்றாரவங்க எல்லாத்தோட மேலே இருக்காரு. நான் சொன்ன மாதிரி ராஜாக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வந்தர். அவர் இப்படி நிற்கும் போது அவங்க அம்மா மனைவினால் தாங்க முடியல. உங்களே நம்பியிருக்கேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்குறாங்க. இனிமேல் உனக்கு கொடுத்த கடமை என்ன அப்படின்னா, நீ வந்து இருக்கிற காலம் வரைக்கும் சிவத்தொண்டு செஞ்சு வரவங்களுக்கு வந்து நல்லா அன்னம் பண்ணி கொடு, இதுதான் உன்னோட இதை பண்ணிட்டு நம்ம இருக்கிற செல்வத்தெல்லாம் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுங்க, சூறையாட விடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. அடுத்தது அம்மா வந்து, தம்பி எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தந்தான், நீ உன்னை வந்து அவ்வளோ சீராட்டி பாராட்டி வளர்த்த, எப்படி உன்னை பரதேசி குளத்தில் பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி உன்னை வளர்த்தனா அப்படின்னு கேட்குறாங்க.
அதை கேட்டோடனே அவருக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட எஸ்கேப் அம்மா கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது இல்லையா, அதனால் அதை கேட்டதே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா எனக்கு எம்பெருமான் கொடுத்துட்டாரு இல்லையா, வேற என்ன, யார் இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு, இறங்கி வந்து குழந்தையா இருந்து இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்து அதை புரிய வச்சுட்டு போயிட்டாருல்ல, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், இது அம்மா புரியுது அவருக்கு, ஆனால் அதை வந்து அதனால எந்த இதுவும் எடுக்க முடியல, அவனால முடிவு எடுக்க முடியல. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, தாயே நான் இறந்த காலத்தில் யாருப்பா எனக்கு கொல்லி போடுவா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து உங்கள் கடைசி காலம் வரைக்கும் நான் இந்த நரகத்தில் தான் இருப்பேன், சாரி நகரத்தில் தான் இருப்பேன், அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில் போவேன், அது வரைக்கும் நான் வெளியில் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கும் மனசு இல்லை, பட் இருந்தாலும் பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும்போது ஒன்றும் பண்ண முடியாது. சரின்னு அவர் வெளியில் கிளம்பிட்டாரு. வெளியில் கிளம்பி வராரு, வீட்டுக்கு வெளியில் ஊர் மக்கள் ஃபுல்லாக நிற்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எங்களுக்கு வாழ்க்கையை இது பண்ணுறதே நீங்கள், எங்கள் வாழ்வாதாரமே நீங்கள் தான், நீங்கள் போயிட்டா எங்களுக்கு என்ன இருக்குது, தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு அந்த இடத்துலையும் ஒரு தடங்கள் வருது. அதையும் மீறி போகிறாரு. அதுக்கப்புறமும் வந்து ஒரு ஓரமாக போய் ஒரு மண்டபம் மாதிரி நாங்கள் உட்காந்துட்டு இருக்காரு, ஒன்றுமே கிடையாது கையில், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய மாபெரும் செல்வந்தர், எதையுமே எடுத்துகிட்டு வரல, ஒரே ஒரு இடுப்பில் துண்டு மட்டும் கட்டிட்டு ஒரு மண்டபத்தில் போய் உட்கார்றாரு. அதை பார்த்ததும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் தாங்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு சமூகத்தில் அவர் நல்ல ஒரு பெயரான ஒரு ஆள், அவர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு அவங்களால தாங்க முடியல. இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதே சமயம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அவமானமாகவும் இருக்குது, அதனால் இந்த மாதிரி பண்ணாத, திருப்பி வந்துரு அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. அவர் யார் சொல்லி எது சொல்லின்னு கேட்கல. கடைசியில் மகாராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க சொந்தக்காரங்கெல்லாம். அவங்க மகாராஜா இறங்கி வந்து கேட்குறாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு, இதெல்லாம் முறையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சின்ன பாட்டில் சொல்கிறாரு, ஒரு பாசுரம் சொல்கிறேன் பாருங்க. பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டை சுருட்டி என் பொய்க்குழலால் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கணமாய்க்காரிதான் காமமெல்லாம் விட்டு பிரிய என்றோ இங்கனம் சிவன் நீண்டதுவே அப்படின்னு சொன்னார். அதாவது என்னென்னா, பட்டு துணியை கிழிச்சா கூட அது பிரயோஜனமே இல்லை, அதை கிழிச்சு அதில் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஊசியை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அது யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, என் மனைவி கிட்ட கொடுத்துருக்காங்க. மனைவி பொய்க்குழலால் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கணமாய், கடைசி வரை போகும்போது கட்டின துணி கூட உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு எப்படி யார் சொல்லி புரிய வைப்பாங்க, தயவு செஞ்சு நான் விட்டுருங்க இப்படியே அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுவுமே பேச முடியல ராஜானால, திரும்பி கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமேலு அந்த நகரத்துக்குள்ளேயே வந்து இருக்கிறாரு. அவர் வந்து ஏன்னா அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மா கிட்ட ஒரு கமிட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவர் எங்கேயுமே வெளியில் போகல, உள்ள இருக்கிறது இங்கேயே வந்து. ஆனால் எப்படி சாப்பிட்ற, யாசகம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போல எதுவுமே போல யாசகம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்க எல்லாரும் ஒரு நாள் வந்து அவங்க உறவினர்கள் எல்லாம் அவங்க சகோதரிய, மனைவியை, அம்மாவை எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இழிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களால தான் ரொம்ப அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு சின்ன நிகழ்வு நான் சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஹைலைட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் அந்த காலத்தில் எதுவுமே நம்ம அப்படி தான் பேசுவோம், அதெல்லாம் அந்த காலத்தில் ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா, இந்த காலத்தில் பண்ண முடியுமா? ரத்னகில் கூட சொன்னார், அந்த காலத்தில் கேட்டால் சயின்டிஸ்ட் பேர்லாம் அப்படி சொல்லுவோம், இந்த காலத்தில் இப்படி சொல்லுவோம். ஸோ எல்லா காலத்துலேயும் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா காலத்துலேயும் பிரச்சனை இருந்திருக்கு. அந்த காலம் இந்த காலம்லாம் இல்லை, அந்த காலத்துலேயும் இவர் இவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்திருக்காரு. அதே மாதிரி போய் ஃபுல்லாக இது வந்து நம்ம மிச்ச யாசகம் செய்யும்போது அவங்க சகோதரி வீடு வருது, அவங்களுக்கும் தெரிஞ்சிருது இந்த மாதிரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே அவசரமாக உள்ளே போய் அப்பாவும் சொல்கிறாங்க, ரொம்ப பாசமாக பிரியமாக கொண்டு கையில் கொடுக்குறாங்க. கையில் கொடுத்துட்டு, தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிலாம் கேட்டு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்பத்தை வாங்குறாங்க. வாங்கினதையுமே அவருக்கு தெரிஞ்சிருது, அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு, அதில் வந்து ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து விஷம் கலந்துருக்குது அந்த அப்பத்தில். அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து சாப்பிட, ஏக்கா இப்படி இருக்கிறதுனால இப்படி தம்பி இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னு முடிவு பண்ணிட்டியா? அவ்வளோ பாசமாக இருந்த ஒரு சகோதரியே இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு முடிவு பண்ணிட்டியா, இப்படி கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்காவுக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணாரு, அந்த அப்பத்தை வந்து தூக்கி கூரை மேலே போட்டார். அக்காவோட வீட்டு கூரை மேலே போடுறாரு. கூரை வந்து உடனே எரிய ஆரம்பிச்சிருது. அதுதான் வந்து சொல்லுவாங்க
தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை சொல்லுவார். சொன்னதும் அவங்களுக்கு வந்து மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகிடும். ஓகே, தெரிஞ்சிருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி, தம்பி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கதறுவாங்க. அப்புறம் அவர் வந்து இறைவா அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, அறியாமையில் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அந்த தீ மறுபடியும் அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த இடத்துல என்ன உணர்ந்தாருன்னா, உற்றார் உறவினர் எதுவுமே இல்லை, அவர் நினச்சது அதே மாதிரி தானே இருக்குது. இவ்வளோ பாசமாக வளர்த்த அக்காவே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்போது, இல்லை என்னை மன்னிச்சிடு, ஏன் அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் எல்லாரும் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, எப்படி இருந்தால் இப்படி இருக்காது, நம்ம ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு அதனால தான் இந்த முடிவு பண்ணேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் அவர் பாஸ் ஆகிட்டார், மூவ் ஆகிட்டார். அதுலேருந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். இது ஒரு இன்சிடெண்ட். இது முடிஞ்சதுக்கு அப்புறமேலு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து இவர் நினச்சி ரொம்ப மனசு நொந்து ரொம்ப வயோதிகம் அதிகமாகி மாதிரி அவங்களும் தவறிடுறாங்க. தவறதுக்கு முன்னாடி மருமகளை கூப்பிட்டு, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண தொண்டு, சிவத்தொண்டை வந்து நீ நிறுத்திடாத, இக்காரணத்தை கொண்டு நிறுத்திடாத, இருக்கிற செல்வத்தெல்லாம் பயன்படுத்தி எல்லா சிவத்தொண்டு நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, திருவெண்காடான்னு சொல்லியே வந்து பார்க்க முடியுமா, சொல்லி அனுப்பிச்சிட்டிங்களான்னு எல்லாம் கேட்குறாங்க. சொல்லி அனுப்பிச்சிட்டோம், சொல்லவே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருது. அதை கேட்டதும் அவர் வந்து தாங்க முடியல, வேகமாக வர்றாரு. வந்து அவர் வரும்போதே எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அம்மாவோட இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, படுக்க வச்சுட்டாங்க. மேலே கட்டையெல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க எரிக்கிறதுக்கு. அது ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. திருவெண்காடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அவரால் தாங்க முடியல. என்ன கட்டையெல்லாம் எங்கள் அம்மா மேலே வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மா தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவசரமாக அந்த கட்டையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் எப்படிங்க எரிக்கிறது அப்படின்னா, பச்சை வாழை மரத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாங்க. வாழை மரத்தோட அந்த இதை எடுத்துகிட்டு வாங்கம்பாங்க. எல்லாரும் அப்படி திருத்துறன்னு முடிப்பாங்க. இன்னும் வாழை மரம் எப்படி எரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வைப்பாங்க. அப்புறம் தான் அந்த இடத்துல அவர் பாட்டு பாடுவார். அவனே வந்து அந்த பாசுரத்தை பாடினதையும் அவர் ரொம்ப வருத்தப்பட்ட அந்த பாட்டில் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது வயிற்றுல இருந்து கருவுலேருந்து முதல் வீடே உன்னோட கருவறை தான். ஸோ அதுலேருந்து வந்து எண்ணெய், உன்னோட உதிரத்துலேருந்து கொண்டு வந்த எண்ணெய் இந்த மாதிரி இவ்வளோ இது பண்ணியிருக்கிற அப்படின்னு எல்லாம் நன்றி உணர்வோடு எல்லாத்தையும் பாடி வெம்பி அழுது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை இதுலேருந்து தீ வந்துடும். எல்லோரும் சுற்றி கேட்கும்போது அது எரிஞ்சிடும். அம்மாவோட கடமையை முடிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரியே உடனே அங்கேருந்து வந்து பாரத நாடு ஃபுல்லாக வந்து திருத்தலங்களை போய் இனிமேல் வழிபடுறது தான் அவரோட இதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்பி வந்து இப்போ வந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது இல்லைங்களா, அந்த டைம் வந்து உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. வணிகம் செய்கிறதுக்கு அந்த ஒடிசா, மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் வந்து நிறையா அவர் போயிருக்காரு. அதே மாதிரி அங்கே போவாங்க. அதே மாதிரி இவரும் வந்து திருத்தலத்துக்காக இப்போ போகிறாரு. மாகாளிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு உஜ்ஜயினி நாட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் இவருக்குன்னு அடியார்கள்லாம் ஒரு கூட்டம் சேர்ந்துருது. ஸோ அங்கே போய் வந்து ஒரு மண்டபத்தில் சத்திரம் மாதிரி இருக்கிற இடத்துல போய் தங்குறாங்க. அந்த அன்னைக்கு அப்போ உள்ளே என்ட்ராகும்போது, அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது. ராஜா வந்து நகர்வலம் வராரு. அப்போ வந்து எல்லாரும் முன்னாடி வந்து எல்லாம் தள்ளுங்க, ராஜா வரார், வழி விடுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லும்போது இவர் மட்டும் நகரவே மாட்டார், அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார். உடனே வந்து என்ன இவன் மட்டும் என்ன யார் இது, யார் எல்லாம் காவலாளிகளும் மிரட்டுவாங்க, அதட்டுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராஜா பல்லக்குலேருந்து அவங்க அப்படி எட்டி பார்ப்பாரு. யார் அது, என்னப்பா யார்ப்பா நீ அப்படின்னா, எங்கிருந்து வர எனக்கு தெரியாது அப்படின்பாரு. எங்கிருந்து வர அப்படின்பாரு. எங்கள் அம்மாவோட கருவறையில் இருந்து அப்படின்பாரு. எங்கே போகிற, சுடுகாட்டுக்கு போகிறேன் அப்படின்பாரு. இடையில இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு, இடையில நடக்கிறதெல்லாம் திருவிளையாடல், இறைவனின் சித்தம் அப்படின்பாரு. என்ன இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜாவும் சரி விடுங்கப்பா, அவங்க ஒன்றும் பண்ணாதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இவங்க அந்த மண்டபத்தில் தங்குறாங்க. அது வந்து ஒரு பிள்ளையார் கோயில். அப்போ வந்து அந்த அன்னைக்குன்னு பார்த்து திருடர்கள்லாம் வந்து இந்த உஜ்ஜயினி நகரத்தில் வந்து திருடுறதுக்காக பிளான் பண்ணி வர்றாங்க. ஒரு கூட்டம் வருது. அப்படி வரும்போது போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையாரை பார்த்து திருடர்கள்லாம் வேண்டிட்டு போவாங்க. சாமி நான் வந்து நீ மாட்டக்கூடாது, யார் கேள்வியும் மாட்டக்கூடாது, மாட்டாமல் விட்டேன்னா உனக்கு வரும்போது மரகத மாலை வந்து சாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட டீல் பேசிட்டு போயிடுறாங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் சூறையாடிட்டு வருவாங்க. யார் கண்ணிலையும் பட மாட்டாங்க. உடனே மரகத மாலை கிடச்சிடும். அதை எடுத்து இன்னெல்லாம் போட்டுருக்க முடியாது, எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறியும் போது என்ன ஆகுதுன்னா, பட்டினத்தார் அந்த டைமில் வந்து தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயிலில் இருந்து சிவபுராணம் சொல்லி தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் மரகத மாலை வந்து அவர் கழுத்தில் விழுந்துருது.
விழுந்துருந்து அவரும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் காவலாளிகள்லாம் யார் திருடர்களை தேடி தேடி வந்துகிட்டு இருக்காங்க. தேடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவர் உட்காந்துட்டு இருக்காரு கோயிலில். புது ஆளாக இருக்காரு. காலையில் வேற சரியாக பேசுனது சரியில்லை. இவர் கழுத்தில் வேற மரகத மாலை இருக்கு, இவர் பிடிங்க, இவர் தான் திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா கிட்டே சொல்லிடுறாங்க. உடனே ராஜா என்ன சொல்லிடுவோம், அவனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது மரகத மலை நம்மளுக்குன்னு உறுதியாயிடுச்சா அப்படின்னா, ஆமாம் உறுதியாயிடுச்சு. சரி நீங்கள் வந்து நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. என்ன பனிஷ்மெண்ட் கேட்பாங்க. அதெல்லாம் கழுமரத்து ஏற்றுதல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருக்கிறதுலையே மரண தண்டனையிலேயே ஒரு கொடுமையான ஒரு தண்டனை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது கழுமரம் ஏறுதல் தான். ஏன்னா அது எல்லாத்துக்குமே தெரியும். அங்கிள் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, பெரியவங்களும் சொல்லியிருக்காரு, சின்னவங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். அந்த ஷார்ப்பான எட்ஜில் வந்து அந்த தண்டனைக்குரியவங்களை வந்து உட்கார வைப்பாங்க. அவங்களோட உடம்போட வெயிட்டில் வந்து அப்படியே இறங்குவாங்க. இறங்கும்போது அந்த குச்சி வந்து ஆசன வாய் வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வரும். இதுதான் அந்த தண்டனை. அது வந்து ரொம்ப கொடூரமான தண்டனை, கொடுமையான தண்டனை. ரோமானியர்கள் தான் ஆரம்பித்து வச்சாங்க அந்த மாதிரியான தண்டனைகள்லாம். ஸோ அதை வந்து பாஸ் பண்ணிடுவார். இது மாதிரி கொடுத்துருங்க, தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் தண்டனைக்கு இவரை சிறையில் அடைச்சிருப்பாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குதுன்னு. இவர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவபுராணம் சொல்ல அப்படியே இருப்பார். அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. கழுமரத்தை ரெடி பண்ணிட்டாங்க அவரை வந்து ஏற்றுறதுக்கு. இங்கே வந்து இளவரசி எல்லாருமே இருக்க, ராணி எல்லாருமே இருக்காங்க, மகாராணி. யானையை வச்சுருப்பாங்க அங்கே கழுமரத்தில் ஏற்றி அவங்கள வைக்கிறதுக்கு வந்து ஒரு யானை, பட்டத்து யானை இருக்கும். அப்புறம் வந்து அப்படி இருக்கும்போது அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இவரை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து நின்றுட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாது. என்ன நடந்தது, எதுக்கு கூட்டிகிட்டு வராங்க எதுவுமே தெரியாது. அப்போ தான் சொல்கிறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் முன் செயலே என்று உணரப் பெற்றேன் அப்படின்னு சொல்லி, மூணெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பிற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணலை. மேபி நான் வந்து போன பிறவியில் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் இப்படி வந்து என்னை இங்கே நிற்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறாரு. எம்பெருமான பிரார்த்தனை பண்ணி கண்ணை மூடிட்டு இருக்கும்போதே வந்து அந்த கழுமரம் வந்து எரிஞ்சிருது. அது வந்து கழுமரம் எரிஞ்சோடனே யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருது. அங்கே ஃபுல்லாக ஒரு அட்டகாசம் பயங்கரமாக பண்ணிடுது யானை. அப்புறம் வந்து இன்னொரு கதை, அதாவது பாம்பு வந்து ஒன்று எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அது வந்து இளவரசியை சுற்றிட்டு போகும், இளவரசியை துரத்திட்டு போகும், சாரி மகாராணியை துரத்திட்டு போகும். மகாராணி ஓடி போய் மன்னன்கிட்ட முறையிடுவாங்க. இந்த மாதிரி வந்து இவருக்கு தண்டனை கொடுத்து, அவர் பெரிய சித்தர் போல இருக்குப்பா, அவன் வந்து இப்படி கழுமரத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடியே வந்து கழுமரம் எரிஞ்சிருச்சு, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, பாம்பு வந்து என்னை துரத்துது, இத்தனை அட்டகாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு உடனே ஒன்றுமே புரியாது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு ராணியோட விஷயத்துலையும் சேர்ந்து தவறுனால அவருக்கு வந்து ரொம்ப இதாகி என்ன பண்ணுவார், சரி இதுக்கு மேலே வந்து நம்ம பதவி நம்மளோட இதை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலான்னு நான் ஒரு மமதையில் இருந்துட்டேன். ஆனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இறைவன் மேலே கொண்ட பக்தினால நினச்சி நான் வேண்டினாலே இப்படி வந்து கழுமரம் அவருக்கு கொடுத்த எல்லாமே எரிஞ்சிருச்சு அப்படின்னு அவரால் அதை தாங்கவே முடியல. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு போய் சரண்டர் ஆகிடுறாரு. இனிமேல் நீங்கள் தான் என்னோடய குரு, எனக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னோடய அரச இதை வந்து நான் விட்டுறேன், வேறு என்ன பண்ணுவேன், வீடை விடணுமா, விட்டுறேன், உங்களுக்கு கூடயே வரேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. சரி நீ திருவிடை மருதூர் போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மன்னிப்பு கேட்குறாரு. எல்லாம் முடிச்சிருக்கு. குருவா என்னை வந்து சிஷியனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யார், பத்திரகிரியார், அவர் அவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கே அரசர், அவர் வந்து இவ்வளோ தூரம் சொல்லி திருவிடை மருதூர் அவர் போயிடுறாரு. இது வரைக்கும் வந்து இவங்க இந்த ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா பத்திரகிரியாரையும் பட்டினத்தாரையும் இணைச்ச ஒரு நிகழ்வு. அதைத்தான் வந்து இன்னைக்கு அங்கிள் வந்து எனக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்காரு. இதில் குரு சிஷ்யன் அங்கிள் சொன்ன எல்லாமே வந்துச்சு. குரு சிஷ்யன் வந்து எப்படி இருக்கும், அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய செல்வந்தராக இப்படி ஒரு துறவரம் குரு பண்ண முடியுமா, நிலையற்றதை உணர்ந்து நிலையாத பிடிச்சிட்டு வர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இவங்க வந்து திருவிடை மருதூரில் போய் இருக்காரு. அப்போ போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் தங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து பெண் குட்டி பெட்டை குட்டி வந்து போடுது. அந்த நாய் வந்து இவங்க கூடயே வர ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாங்க. அப்புறம் சாப்பிட்டதை எச்சில் சாப்பாடை போடுறாங்க. அது கூடயே வந்துடுது பின்னாடி. உடனே அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கடைசியில் போய் திருவிடை மருதூரில் நிற்கிறாங்க. அவங்க வந்து யாசகம் பண்ணி யார், பத்திரகிரியார் ராஜா வந்து
அவர் இப்போ ராஜா இல்லை, துறவரம். அவருக்கு இவர் சொல்கிறத கேட்டு அப்படியே வந்துட்டார். அந்த செகண்ட் அதே மாதிரி எப்படி பட்டினத்தாருக்கு கிடச்சதோ அந்த ஒரு வரி அவரோட வாழ்க்கையே மாற்றுச்சோ, அந்த பெட்டியில் இருந்த ஒரு வரி எவ்வளோ மாற்றுச்சோ, அதே மாதிரி இங்கே நடந்த நிகழ்ச்சி வந்து இவர் இவ்வளோ பெரிய அற்புதமானவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவரும் மாறிட்டார், கூடயே வராரு இவர். ஆனால் இவர் பத்திரகிரியார் கூட வந்து அந்த நாயும் ஒரு திருவோடும் இருக்கும். எப்போவுமே சாப்பிட்ற யாசகம் பண்ணுறதுக்காக ஒரு திருவோடு கையில் வச்சுருப்பாரு. அதே மாதிரி அந்த குட்டி நாய் வந்து இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து கூடயே இருக்கும் எப்போவுமே. திருவிடை மருதூரில் எம்பெருமான் சன்னதியில் வந்து கிழக்கு கோபுரத்தில் வந்து நம்ம பட்டினத்தார் வந்து இருப்பார். அதே மாதிரி மேலை கோபுரம்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பத்திரகிரியார் வந்து இருப்பார். அவர் கூடயே அந்த நாய் திருவோடு எல்லாமே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது இறைவன் இப்படி இருந்து எல்லாமே ஸ்மூத்தாக போகுது. இவருக்கு வந்து இவர் ஒரு திருவிளையாடல் பண்ணி பார்க்கணும் இல்லையா, உடனே வந்து இறைவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, என்னங்க, ஆமாம், திருவிளையாடலை காட்டணும்ல, அதனால் அடுத்தது இறங்கி வராரு. இறங்கி வந்து எனக்கு வந்து யாசகம் வேணும் அப்படின்னு நேராக பட்டினத்தார் அந்த கோபுரத்துக்கு அடியில் கிழக்கு கோபுரத்தில் உட்காந்துருக்காரு. வந்து எனக்கு எதாவது இருந்தால் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்பேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லையப்பா கொடுக்குறதுக்குன்னு சுற்றி பார்ப்பார். அவர் கட்டின துண்டை தவிர வேறு எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. அதே என்னன்னு சொல்லுவாருன்னா, அதோட விட மாட்டார், ஒரு சின்ன கிண்டல் பண்ணுவார். என்னென்னா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, மேலே கோபுரத்தில் வந்து ஒரு தர்ப்பான், அவன் பெரிய குடும்பஸ்தன், அதாவது அவங்ககிட்ட போய் நீங்கள் ஏதாவது யாசகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. யாரை சொல்கிறாருன்னா நம்ம பத்திரகிரியாரை சொல்கிறாரு. பத்திரகிரியாரை வந்து அப்படி சொல்கிறாரு. அப்படின்னே இவரும் போகிறாரு. போய் வந்து இந்த மாதிரி நான் என்ன யாசகம் கொடுங்க, என்கிட்ட என்னப்பா இருக்குது, நானே யாசகம் பண்ணிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லையே, நான் கீழ் கோபுரத்துக்கு போனேன், அங்கே ஒருத்தர் பட்டினத்தார்னு அவர் அந்த சாமி இருந்தார், அந்த சாமி என்ன சொன்னான்னா உங்ககிட்ட கேட்க சொன்னார், நீங்கள் வந்து குடும்ப